ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மலை அடிவாரத்தில் ஒரு காட்டு தென்னந்தோப்பு இருந்திருக்கு. அந்த தென்னந்தோப்புக்குள்ள தான் இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தில் 2012ஆம் ஆண்டு புதிதாக திருமணமான ஒரு இளம் தம்பதியினர் ஒரு சாயங்கால வேளையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள பன்றி இறைச்சியை வாங்கிட்டு வந்து சாப்பிடறதுக்காக முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அவங்க ஆசையா வாங்கிட்டு வந்த அந்த பன்றி இறைச்சியே அவங்களோட வாழ்க்கையை நரகமா மாத்த போதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பல நூறு வருடங்களா பசியோட இருந்த ஒரு இரத்த காட்டேரியை தூண்டி விட்டதுனால அந்த இரத்த காட்டேரி அவங்களுக்கு என்ன மாதிரியான தொல்லைகள் கொடுத்துச்சுங்கிற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக்கும் கமெண்ட்ஸும் தான் அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2012ஆம் ஆண்டு தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தோட மலை அடிவாரத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த மலை அடிவாரத்துல ஒரு பெரிய தென்னந்தோப்பு ஒன்று இருந்திருக்கு. அந்த தென்னந்தோப்பை பராமரிக்கிறதுக்காக ஒரு இளம் தம்பதிகள் அங்க வேலைக்கு வந்திருந்தாங்க. அந்த பண்ணை வேலைக்கு வந்த அந்த புதுமண தம்பதிகளுக்கு தான் இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்கு. அந்த தம்பதிகளோட பெயர் சண்முகம், கவிதா. இந்த சம்பவத்தை அந்த கவிதாவோட தோழி நித்யான்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது சண்முகத்துக்கு ஒரு 25 வயது இருக்கும், கவிதாவுக்கு 20 வயது ஆயிருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணகிரியை சேர்ந்தவங்க. அவங்க கிராமத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சிருந்திருக்காங்க. இவங்களோட காதலுக்கு ஜாதி மதம் காரணமா ரெண்டு பேரோட வீட்லயும் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களோட முன்னிலையில காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்து தர்மபுரியில தஞ்சம் புகுந்திருந்திருக்காங்க. அப்படி தர்மபுரிக்கு வந்த கவிதாவும் சண்முகமும் வேலை தேடி நிறைய பக்கம் அலைஞ்சிருந்திருக்காங்க. அப்பதான் அந்த ஊரை சேர்ந்த ஒரு தேங்காய் வியாபாரி அந்த ஊர் பண்ணையார்கிட்ட கொண்டு போய் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அறிமுகப்படுத்தி வச்சிருந்திருக்காரு. அவங்க கிட்ட பண்ணையாரு, உங்க ரெண்டு பேத்துக்கும் தென்னந்தோப்பை பராமரிக்கிற வேலை மட்டும்தான், நீங்க அங்க தங்குறதுக்கு தோட்டத்துக்குள்ளே ஒரு ஓட்டு வீடு ஒண்ணு இருக்கு, மேலும் உங்க ரெண்டு பேத்துக்கு சேர்த்து மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருவேன், ஒரு கறவை மாடு ஒண்ணு வாங்கி தந்துடுறேன், அந்த மாட்டை நீங்க தோட்டத்துல மேய்ச்சிக்கிட்டு அதுல கிடைக்கிற பாலையும் வித்து நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லி இருக்காரு. இவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சதே ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கு. அந்த பண்ணையார் தேங்காய் வியாபாரி கிட்ட தோப்போட சாவியை கொடுத்து இவங்க ரெண்டு பேத்தையும் தோப்புல கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொல்லியிருக்காரு. சண்முகத்துக்கிட்ட அட்வான்ஸ் தொகையா ஒரு 500 ரூபாயும் கொடுத்திருந்திருக்காரு. தேங்காய் வியாபாரியும் இவங்க ரெண்டு பேத்தையும் டிவிஎஸ் எக்ஸல் பைக்ல அவங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. இவங்க கிராமத்தை கடந்தும் அவர் போறாரு போய்கிட்டே இருக்காரு. அந்த கிராமத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி காட்டு வழி பாதைக்குள்ள கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. அப்படி அவ்வளவு தூரம் பயணம் பண்ணியும் இன்னும் தென்னந்தோப்பு வந்த பாடுல. அப்போ சண்முகம் அவர்கிட்ட, ஆனா தென்னந்தோப்பு ரொம்ப தூரமா, ஊருக்கு பக்கத்துல இல்லையான்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு அந்த நபர், கிராமத்துல இருந்து சரியா 3 கிலோமீட்டர் தான், அந்த தெரியுது பாருங்க மலை அடிவாரம், அதுக்கு கீழே தான் தென்னந்தோப்புன்னு சொல்லி அந்த தோப்பை காட்டி இருந்திருக்காரு. ஆனா அந்த தோப்பு கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரமா தான் இருந்திருக்கு. அவர் கூட்டிட்டு போன அந்த பகுதிகள்லாம் மரங்கள் அடர்ந்து காட்டு பகுதி மாதிரி இருந்திருக்கு. விவசாயமே பண்ணப்படாத தரிசு நிலங்களும் சீம கருவேல முள்ளும் புதர் மாதிரி மண்டி இருந்திருக்கு.
இவர் அவங்கள ஒத்தையடி பாதையிலே தான் கூட்டிட்டு போய் அந்த தோப்பை அடைஞ்சிருக்காங்க. ஒரு இடத்துல போய் வண்டியை நிறுத்தி இருந்திருக்காரு. அந்த இடத்துல மிக பெரிய தென்னந்தோப்பு இருந்திருக்கு. அந்த தேங்காய் வியாபாரி அந்த மெயின் கேட்டுக்கு பக்கத்துல போய் நின்று அந்த கேட்டை திறந்துட்டு இந்த தோப்புல தான் நீங்க வேலை பார்க்க போறீங்கன்னு அந்த இடத்தை காட்டி இருந்திருக்காரு. இவர் அந்த கேட்டை திறந்ததும் உள்ள இருந்து ஒரு கருப்பு கலர் நாட்டு ரக நாய் ஒண்ணு வேகமா குலைச்சுக்கிட்டே வந்திருக்கு. உடனே அந்த தேங்காய் வியாபாரி, ஏய் மணி அமைதியாரு, எல்லாரும் நம்ம ஆளுதான் சொன்னதும் அந்த நாய் எல்லாரையும் பார்த்து வாழை ஆட்டிக்கிட்டு அமைதியா இருந்திருக்கு. அந்த நாய் கொஞ்ச நேரத்துல சண்முகத்தையும் கவிதாவையும் பார்த்து வாழை ஆட்டிக்கிட்டே அமைதியா இருந்திருக்கு. அந்த தென்னந்தோப்புக்குள்ள ஒரு 1000 தென்னை மரங்களுக்கு மேல இருக்கும் போல அந்த அளவுக்கு மிக பெரிய தோப்பா இருந்திருக்கு. அந்த தோப்போட என்ட்ரன்ஸ்ல ஒரு சின்ன ஓட்டு வீடு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பழைய சைக்கிள் ஒண்ணு நின்று இருந்திருக்கு. அந்த தேங்காய் வியாபாரி அந்த வீட்டை திறந்து சாவி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு, இதுல நீங்க 2 பேரும் தங்கிக்கங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது வாங்க வேண்டியிருந்துச்சுன்னா இந்த சைக்கிளை எடுத்துட்டு போய் ஊருக்குள்ள வாங்கிட்டு வந்துக்கங்கன்னு சொல்லி இருக்காரு. மற்றபடி பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, நல்லா பாதுகாப்பான இடம் தான். பக்கத்து தோட்டத்திலேயே ஆளுங்க வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கு பேச்சு துணைக்கு அவங்களையும் பழகி வச்சுக்கோங்க. நைட் நேரத்தில் தோட்டத்தையும் வீட்டையும் பூட்டிக்கிட்டு பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க. 2 பேர் தாராளமாக தங்குற அளவுக்கு நல்லா வசதியாக இருந்திருக்கு. ஆல்ரெடி அந்த வீட்டில் யாரோ தங்கி இருந்ததுனால சமையல் ஜாமான்கள் பாத்திரங்கள் எல்லாமே வாங்கி வச்சபடி இருந்திருக்கு. சண்முகத்துக்கும் கவிதாவுக்கும் அந்த தோப்பும் அந்த வீடும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இவங்க 2 பேரும் அந்த தனிமை நிறைந்த தென்னந்தோப்புக்குள்ள அவங்களோட மன வாழ்க்கையை தொடங்கி இருக்காங்க. அந்த வீடெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு கவிதா வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்களை எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. சண்முகமும் அந்த சைக்கிளை எடுத்துட்டு போய் அந்த பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்படித்தான் இவங்களோட வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா தொடங்கி இருக்காங்க. ஆனா அந்த தனிமை நிறைந்த அந்த இடத்துல ஒரு அமானுஷ்யம் ஒண்ணு மறைஞ்சிருக்குன்னு அப்ப வரைக்கும் அவங்க உணரல. சண்முகம் அந்த மளிகை ஜாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்ததும் 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கி இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில இவங்க 2 பேரும் அந்த தோட்டத்தை சுத்தம் பண்ணி தென்னை மரங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சி இருக்காங்க. அப்படி அவங்க தண்ணியெல்லாம் பாய்ச்சி முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு நபர்கிட்ட பசுமாடு ஒண்ணு பண்ணையார் கொடுத்து அனுப்பிச்சிருந்திருக்காரு. கவிதா அந்த மாட்டை வாங்கி தொழுவத்துல கட்டி அதை பராமரிச்சிருந்திருக்காங்க. அந்த நாய்க்கும் கவிதா நேரத்துக்கு சாப்பாடு வைக்கிறனால அந்த நாயும் அவங்க மேல பிரியமா இருந்திருக்கு. அந்த தோப்புக்குள்ள ஒரு பால்காரர் ஒருத்தர் வந்து காலையிலயும் சாயங்காலமும் அந்த மாட்டுக்கிட்ட பாலை கறந்துட்டு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த பாலுக்கு உண்டான காசை கொடுத்துருவாரு. இவங்க 2 பேத்துக்கும் அந்த தோப்புக்குள்ள எந்த ஒரு செலவும் பெருசா இல்லைங்கிறதுனால காசு நிறையவே மிச்சமாயிருந்திருக்கு. அவங்களோட அந்த முதல் மாச சம்பளத்துல ஒரு பட்டன் செல்போன் ஒன்று வாங்கி இருந்திருக்காரு. சந்தையில போய் சில நாட்டு கோழிகளையும் வாங்கி இருந்திருக்காங்க. அந்த கோழிகளை தோப்புக்குள்ள மேய விட்டு வளர்க்கவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இவங்க தோப்புக்கு பக்கத்து தோப்புல ஒரு வயசான தாத்தாவும் பாட்டியும் அந்த தோப்பை பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் கவிதா கிட்டையும் சண்முகத்துக்கிட்டையும் நல்லா பழகி இருந்திருக்காங்க. சண்முகம் சாயங்கால நேரத்துல அந்த பக்கத்து தோப்பு தாத்தாவை சைக்கிள்ல உட்கார வச்சுட்டு போய் ஊருக்குள்ள டீ குடிச்சிட்டு வர்றத வழக்கமா வச்சிருந்தாங்க. இப்படி சண்முகம் அந்த ஊருக்குள்ள அடிக்கடி போயிட்டு வந்ததுனால அந்த ஊர்க்காரங்க பல பேர் கூட சண்முகத்துக்கு பழக்கம் ஏற்பட்டு இருந்திருக்கு. சண்முகம் இயல்பா எல்லார்கிட்டையும் நல்லா பழகிறதுனால அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்கும் சண்முகத்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நேரத்துல தான் அந்த கிராமத்துல மாரியம்மன் கோயில் திருவிழா வச்சிருந்தாங்க. ஊர்க்காரங்க சண்முகத்துக்கும் கவிதாவுக்கும் தோப்புக்கே வந்து பத்திரிக்கை வச்சு அந்த திருவிழாவுக்கு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. இந்த சண்முகம் வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கவிதா கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு பியர் சாப்பிடுவாரு. அதையும் வாங்கிட்டு வந்து வெளியில வச்சு குடிக்காம அந்த தோப்புக்குள்ளதான் வச்சு குடிப்பாராம். அவருக்கு கவிதா ஆம்லேட்டு ஆஃப் ஆயில்னு சைடிஸ் போட்டு கொடுத்துருந்துருக்காங்க. சரியா திருவிழா தேதியும் வந்துருது. சண்முகம் கவிதாவை திருவிழாவுக்கு கூப்பிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு கவிதா, நீங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க, நான் இங்க தோட்டத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு ஓனர் வந்தார்னா தப்பா நினைச்சுக்குவாருன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் தோட்டத்தை பார்க்காம ஊர் சுத்துறாங்கன்னு நினைப்பாரு. அதனால நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சண்முகம் சைக்கிள் எடுத்துட்டு ஊருக்குள்ள போயிருக்காரு. அங்க அவர் போனதும் ஊரே திருவிழா கொண்டாட்டத்துல களை கட்டி இருந்திருக்கு. சண்முகத்தை ஊர்க்காரங்க வரவேற்று இருந்திருக்காங்க. மனைவிய கூட்டிட்டு வரலையான்னு விசாரிச்சிருக்காங்க. சண்முகம் அந்த கோயிலுக்குள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு அவரோட நண்பர் ஒருத்தர் சண்முகத்தை சரக்கடிக்க கூப்பிட்டு இருந்திருக்காரு. ஆரம்பத்துல வேண்டாம்னு மறுத்த சண்முகம் அவரோட அன்பு தொல்லைகள் தாங்க முடியாம அதை வாங்கி குடிச்சிருந்திருக்காரு. சண்முகம் ஒரு குவார்டர் அடிச்சதும் போதை கிச்சுன்னு இருந்திருக்கு.
அப்பதான் அவரோட நண்பர் வான்னு சொல்லி பன்றி இறைச்சி கடைக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. சண்முகம் இதுக்கு முன்னாடி பன்றி இறைச்சி சாப்பிட்டதே இல்லையா. அந்த கடையில பன்றி இறைச்சிய வறுவல் பண்ணி வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சண்முகத்துக்கு ஒரு பிளேட் பன்றி இறைச்சி வாங்கி கொடுத்ததும் அதுல இருந்து ஒரு பீஸை எடுத்து சாப்பிட்டு பார்த்திருந்திருக்காரு. அந்த கறியோட சுவையில மயங்கி போயிடுறாரு. இதுவரைக்கும் அவர் சாப்பிட்ட ஆட்டுக்கறி கோழிக்கறியை விட இந்த கறி படு ருசியா இருந்திருக்கு. அந்த ருசி அவருக்கு பிடிச்சு போனதுனால அவரோட மனைவி கவிதாவுக்கு போன் பண்ணி, கவிதா உனக்கு பன்றி வறுவல் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டு இருந்திருக்காரு. அதுக்கு கவிதா, ஐயோ வேணாங்க, இதுவரைக்கும் நானு அந்த கறி சாப்பிட்டதே இல்ல. அதுக்கு சண்முகம், கவிதா இந்த கறி நல்லா டேஸ்டா இருக்குமா, மேலும் இந்த கறி உடம்புக்கு ரொம்ப நல்லதான்னு சொல்லியிருக்காரு. சண்முகம் அந்த மாதிரி சொன்னதும் கவிதாவுக்கே ஒருவித டெம்ட் ஆயிருந்திருக்கு. அதுக்கு கவிதா, சரிங்க நிறைய வாங்காதீங்க, சும்மா கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு போனை வச்ச சண்முகம் நேரா ஒயின் ஷாப்ல போய் ஒரு பியர் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு அந்த பன்றி இறைச்சி கடைக்கு போய் 1/4 கிலோ பன்றி இறைச்சி வறுவலும் வாங்கி இருந்திருக்காரு. அவரோட நண்பர்கிட்ட நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு தோப்புக்கு வந்திருக்காரு. அப்படி அவர் தோப்புக்கு பக்கத்துல வரும்போதே அவருக்கு பயங்கர சாக்கு. தோப்போட வாசல்ல ஓனரோட 2 வீலரு மேலும் சிலரோட 2 வீலரும் நின்றுந்திருக்கு. மெதுவா வந்து தோப்புக்குள்ள எட்டி பார்த்திருந்திருக்காரு. உள்ள ஓனரும் சில ஆட்களும் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. தேங்காய்களுக்கு விலை பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓனரை பார்த்ததும் சண்முகத்துக்கு ஏறின போத அப்படியே இறங்கி இருந்திருக்கு. கையில வச்சிருந்த அந்த கறி பார்சலை பார்த்திருந்திருக்காரு. அதுல இருந்து வர்ற மசாலா வாசனையும் எண்ணெயும் சொட்ட சொட்ட வடிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. இந்த கறியும் பியரோட ஓனர் முன்னாடி போனா இவன் வேலை பார்க்காம குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைப்பாருன்னு நினைச்சிட்டு வேகமா சைக்கிளை திருப்பிக்கிட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள போயிருக்காரு. அந்த இடத்துல ஒரு பழமையான முருங்கை மரம் ஒன்று இருந்திருக்கு. அந்த மரத்தோட பொந்துக்குள்ள அந்த பன்றி இறைச்சி பார்சலையும் வச்சுட்டு பியர் பாட்டிலையும் அந்த பொந்துக்குள்ள வச்சுட்டு வேகமா தோப்புக்கு வந்திருக்காரு. ஓனர் சண்முகத்தை பார்த்து, வாப்பா சண்முகம், எங்க வெளியே போயிருந்தியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சண்முகம், ஐயா போன்ல பேலன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க, ரீசார்ஜ் பண்ண போனேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்ததும் கவிதா சண்முகத்துக்கிட்ட, என்னங்க திருவிழா நல்லபடியா முடிஞ்சிச்சா, சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, ஏதோ கறி வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, எதுவுமே வாங்காம சும்மா வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சண்முகம், நான் கறி வாங்கிட்டு தாமா வந்தேன். ஓனர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் நம்ம மாடு மேய்க்க போகும்ல ஒரு காடு, அந்த காட்டுல இருக்கிற ஒரு முருங்கை மரத்துக்கிட்ட வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஓனர் போனதும் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் வெயிட் பண்ணி பண்ணி பாக்குறாங்க. ஓனர் கிளம்புற மாதிரி தெரியவே இல்லை. அப்போ கவிதா என்ன சொல்றாங்கன்னா, நான் வேணா ஒரு சின்ன யோசனை சொல்லட்டுமான்னு கேட்டிருக்காங்க. என்ன யோசனைன்னு சண்முகம் கேட்டிருக்காரு. நான் மாட்டை மேய்க்கிறது கூட்டிட்டு போற மாதிரி நான் முன்னாடி போறேன், நீங்களும் அப்படியே கொஞ்ச நேரத்துல பின்னாடியே வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாம 2 பேரும் போய் அந்த இடத்துல வச்சு அந்த கறியை சாப்பிட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சண்முகம், சரி கவிதா, இதுவும் நல்ல ஐடியாவா தான் தெரியுது, நீ முதல்ல மாட்டை பிடிச்சிட்டு வெளியே கிளம்பு, கொஞ்ச நேரத்துல நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும். ஓனர்லாம் முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கவிதா அந்த மாட்டை பிடிச்சிக்கிட்டு வெளியே கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சண்முகமும் பின்னாடியே போயிருந்திருக்காரு. கவிதா மாட்டை ஒரு இடத்துல கட்டிட்டு சண்முகத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சண்முகம் வந்ததும் கவிதாவை அந்த காட்டு பகுதிக்குள்ள கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. அந்த முருங்கை மர பொந்துக்குள்ள கையை விட்டு அந்த கறி பார்சலை எடுத்திருக்காரு. அந்த பார்சலை மடிச்சு தான் வச்சிருந்திருக்காரு. ஆனா இப்ப அந்த பார்சல் யாரோ ஓபன் பண்ண மாதிரி உலண்டு போய் கடந்திருக்கு. அப்போ சண்முகம் என்ன நினைச்சாருன்னா, சரி சைக்கிள்ல மேடு பள்ளத்துல வந்ததுனால பொட்டணம் உலண்டு போயிருக்கும்னு நினைச்சாரு. அந்த கறி பார்சலை கவிதா கிட்ட கொடுத்திருக்காரு. கவிதா அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த கறி பார்க்கறதுக்கு சாம்பல் கலர்ல இருந்திருக்கு. அதை பார்த்த சண்முகம் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாரு. நான் வாங்கிட்டு வரும்போது இந்த கறி பார்க்கறதுக்கு சிவப்பு கலர்ல இருந்துச்சு, இப்போ சாம்பல் கலர்ல இருக்குதே, இது எப்படின்னு யோசிக்கிறாரு. கவிதா அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து வாயில வச்சிருந்திருக்காங்க. வச்சதுமே ஓங்கலிச்சு துப்பி இருக்காங்க. அப்படி துப்பிட்டு, என்னங்க இது, இதைத்தான் ஆகா ஓகோன்னு சொன்னீங்களா, வாயிலே வைக்க முடியலங்க, பச்சைக்கறியை திங்கிற மாதிரி ரத்த வாடை அடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சண்முகமும் ஒரு பீஸ் எடுத்து வாயில வச்சு பார்த்துருந்துருக்காரு. வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிச்சிருக்கு. எப்படி இந்த மாதிரி கெட்டுச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மரப்பொந்துக்குள்ள கையை விட்டு அந்த பியர் பாட்டிலை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த மரப்பொந்துக்குள்ள ஏதோ ஒரு திரவம் கொட்டி கிடக்கிற மாதிரி ஈரமா தட்டுப்பட்டு இருந்திருக்கு. இப்ப அந்த பாட்டில வெளியே எடுத்திருந்திருக்காரு. அந்த பியர் பாட்டில் கிராக் விட்டு இருந்திருக்கு. அந்த பாட்டில இருந்த பியர் முழுவதும் அந்த மரப்பொந்துக்குள்ளே கொட்டி இருந்திருக்கு. அதை பார்த்த சண்முகத்துக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கு. இது எப்படி நடந்திருக்கும்? கறியும் சுவை மாறி போயிருக்கு, பியர் பாட்டிலும் உடைஞ்சிருக்கு.
இது எப்படி நடந்திருக்கும்னு கவிதா கிட்ட ஆச்சரியமா கேட்டிருக்காரு. அதுக்கு கவிதா, நீ ஓனரை பார்த்த பதட்டத்துல நடுங்கிக்கிட்டே பாட்டில மரப்பொந்துக்குள்ள வச்சிருப்ப, அதனால உடஞ்சு போயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கறியை எவ்வளோக்கியா வாங்கினேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சண்முகம் கவிதா கிட்ட 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ காசு போட்டு வாங்கினது இப்படி வீணா போச்சேன்னு புலம்பி இருந்திருக்காரு. அதுக்கு கவிதா, சரி புலம்பாத, இதை கொண்டு போய் நம்ம மணிக்கு போட்டுடலாம்னு சொல்லியிருக்காங்க. கவிதா இப்ப அந்த கறி பார்சலை எடுத்துக்கிட்டு மாட்டை பிடிச்சுக்கிட்டு தென்னந்தோப்புக்குள்ள வந்திருக்காங்க. சண்முகமும் பின்னாடியே வந்திருக்காரு. அந்த தோட்டத்தோட வாசல்ல நின்றிருந்த 2 வீலர்கள் எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. ஓனர் கூட வந்த தேங்காய் வியாபாரிகளும் கிளம்பி போயிருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த தோப்புக்குள்ள வந்து நாயை கூப்பிட்டு பார்த்திருக்காங்க. அது எங்க போச்சுனே தெரியல, எங்கேயோ வெளியே போயிருந்திருக்கும் போல. கவிதா மாட்டை கொண்டு போய் கொட்டத்துல கட்டிட்டு அந்த கறி பார்சலை அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த புங்க மரத்துல தொங்க விட்டு இருந்திருக்காங்க. நாய் வந்ததுக்கு பிறகு அதுக்கு போடலாம்ட்டு அதை தொங்க விட்டு இருந்திருக்காங்க. இப்போ சண்முகம் கவிதா கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த பியரை தோட்டத்துல வச்சு குடிக்கலாம்னு ரொம்ப ஆசையோட இருந்தேன், ஆனா இப்படி உடஞ்சு போச்சே, நான் என்ன பண்றதுன்னு கேட்டு இருந்திருக்காரு. கவிதா சண்முகத்துக்கிட்ட இருங்க வர்றேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு 100 ரூபாயை கொடுத்து போய் வாங்கிக்கங்கன்னு சொல்லி இருந்திருக்காங்க. சண்முகமும் கவிதா கிட்ட காசை வாங்கிட்டு நேரா ஊருக்குள்ள போயிருந்திருக்காரு. அப்போ சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும், அந்தி சாஞ்ச நேரம். கவிதா வீட்டுக்குள்ள இருந்த பாத்திரங்களை எல்லாம் வெளியே எடுத்து போட்டு கழுவிக்கிட்டு இருந்திருக்காங்க. பாத்திரத்தை விளக்கிக்கிட்டே அந்த மரத்துல தொங்குற அந்த கறி பார்சலை பார்த்திருக்காங்க. மனசுக்குள்ளே இந்த மணி எங்க போச்சுன்னு தெரியல, எப்பவுமே இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம், இந்த நேரம் பார்த்து எங்க போச்சுன்னே தெரியலையேன்னு யோசிச்சிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல சரக் சரக்குன்னு பாலித்தீன் கவர் கசங்குற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. கவிதா அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் கவிதா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. மரத்துல தொங்க விட்டு அந்த கறி பார்சல் இங்கேயும் அங்கேயுமா பயங்கரமா ஆடி இருந்திருக்கு. கவிதாவுக்கு பயங்கர ஆச்சரியம். காத்து கூட சுத்தமா அடிக்காத இந்த நேரத்துல எப்படி இந்த கறி பார்சல் மட்டும் ஆடுதுன்னு அதையே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்த அவங்க வளர்க்குற நாய் தோட்டத்துக்குள்ள வந்திருக்கு. அது அந்த தோப்புக்குள்ள வேகமா ஓடி போய் ஒரு இடத்த பார்த்து பயங்கரமா குறைச்சிருக்கு. கவிதா அந்த நாய் குறைக்கிற திசையை பார்த்திருக்காங்க. அப்படி பார்த்த கவிதாவுக்கு அள்ளு விட்டுது. அப்படி அவங்க அங்க என்ன பார்த்தாங்கன்னா, அந்த தென்னை மரங்களுக்கு நடுவுல கருப்பா ஒரு உருவம் நெடுன்னு நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. நாய் விடாம குறைச்சிக்கிட்டு அது பக்கத்துல போனதும் ஏதோ ஒரு பெரிய கல் எடுத்து அடிச்ச மாதிரி வீர்னு கத்திக்கிட்டே தோட்டத்தை விட்டு தலதறிக்க ஓடி இருந்திருக்கு. அதை பார்த்த கவிதாவுக்கு கண்ணை கட்டிருச்சு. என்ன பண்றதுன்னு கூட யோசிக்க முடியாத அளவுக்கு பாத்திரங்களை போட்டபடி போட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறாங்க. கவிதா வேர்த்து விறுவிறுத்து, கடவுளே அது என்னவா இருக்கும், வீட்டுக்காரர் வேற வெளியே போயிருக்காரு, அவர் வர்ற நேரத்துல அவரை ஏதாவது அது பண்ணிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே குலதெய்வத்தை நினைச்சு சாமி கும்பிட்டு இருந்திருக்காங்க. கவிதா வீட்டுக்குள்ள இருந்தபடியே அந்த சத்தத்தை நல்லா உத்து கேட்டிருக்காங்க. தோட்டத்துக்குள்ள இருந்து காய்ந்த சருகுகளை யாரோ சரக்குன்னு மிதிச்சுக்கிட்டே வீட்டை நோக்கி வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த சத்தம் வீட்டுக்கிட்ட வந்ததும் அந்த புங்க மரத்தை பிடிச்சு யாரோ உழுப்புற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட கவிதா மெதுவா அந்த கதவு கேப்ல பார்த்திருந்திருக்காங்க. அந்த கறி பார்சல் தரையில கொட்டி கிடக்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த கருப்பு உருவம் தரையில கொட்டி கிடக்குற அந்த கறிய நாக்கால நக்கி மண்ணோட தின்றிருந்திருக்கு. அதை பார்த்த கவிதாவுக்கு ஈரக்கொலையே நடுங்கிருச்சு. பயத்துல மயக்கம் போட்டு தொப்புன்னு விழுந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வீட்டு கதவை யாரோ வந்து தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருந்திருக்கு. கவிதா தள்ளாடிக்கிட்டே வந்து அந்த கதவை திறந்திருக்காங்க. வெளியில சண்முகம் நின்று இருந்திருக்காரு. என்ன கவிதா, பாத்திரம்லாம் போட்டபடி இருக்கு, வீட்டை பூட்டிட்டு என்ன பண்ற, எத்தனை தடவை கதவை தட்டினேன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கவிதா சொருகுன கண்ணோட, என்னங்க நீங்க இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சண்முகத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க காம்பவுண்டுக்குள்ள வரும்போது நம்ம நாய் நின்று இருந்துச்சான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, ரொம்ப நேரமா நாயை காணோம், எங்க போச்சுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கவிதா, எனக்கு அந்த கருப்பு உருவம் நாயை எதையோ வச்சு அடிச்ச மாதிரி இருந்துச்சு, அது கத்திக்கிட்டு வெளியே ஓடுனதாங்க, இப்ப வரைக்கும் எங்க போச்சுனே தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. சண்முகம் அந்த நாயை தேடி மெயின் கேட்டு கிட்ட போயிருக்காரு. அந்த இடத்துல அந்த நாய் ரத்தம் கக்கி செத்து கிடந்திருக்கு. அதை பார்த்து பதறி போன சண்முகம் அந்த விஷயத்த கவிதா கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ சண்முகம் அந்த நாயை எடுத்துட்டு வந்து ஒரு தென்னை மரத்துக்கு பக்கத்துல புதைச்சிருந்திருக்காரு. சண்முகம் வீட்டுக்குள்ள வந்ததும் கவிதா சண்முகத்தை கூப்பிட்டு, என்னங்க என் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்க மாதிரி தெரியுது,
ஏன்னா என்னால எதையுமே தொட முடியல, அப்படி தொட்டாலும் அதை தொடர மாதிரி என்னால உணர முடியலன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட செயல்பாடுகள்லாம் வேற யாரோ உடம்புக்குள்ள இருந்து செயல்படுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சண்முகம் எதையாவது பார்த்து பயந்ததுனால இந்த மாதிரி இருந்திருக்கும், எதுவும் நினைக்காத, நீ தைரியமாயிருன்னு சொல்லியிருக்காரு. அன்று இரவு கணவனும் மனைவியும் நல்லபடியா தான் சாப்பிட்டு தூங்கி இருந்திருக்காங்க. ஆனா மறுநாள் காலையில எந்திரிச்ச கவிதாவோட நடவடிக்கைகள் முற்றிலும் மாறுபட்டு இருந்திருக்கு. கவிதாவை எழுப்பியிருக்காரு. அப்படி எழுந்து உட்கார்ந்த கவிதா சண்முகத்தை பித்து பிடிச்ச மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கவிதா, எழுந்திரி கவிதா, எனக்கு டீ போட்டு கொடுன்னு சண்முகம் கூப்பிட்டு பார்த்துருந்துருக்காரு. அதுக்கு கவிதா, பல வருஷமா பசியோட இருந்த என்னைய தூண்டி விட்டுட்டேல, எனக்கு இப்போ ரத்த காவு வேணும்னு கேட்டிருந்திருக்காங்க. கவிதா அந்த மாதிரி கேட்டதும் சண்முகம் நடுங்கி போயிடுறாரு. கவிதா சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லவும் சண்முகத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேகமா பக்கத்து தோட்டத்துக்கு போய் அந்த தாத்தா கிட்டையும் பாட்டி கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் அந்த தாத்தாவும் பாட்டியும் சண்முகத்தை பயங்கரமா திட்டி இருந்திருக்காங்க. நம்மள மாதிரி தோட்டங்காடுகள்ல வேலை செய்யறவங்க கறிய காட்டுக்குள்ள வச்சு சாப்பிடவே கூடாது, அதுலயும் நீயே விருகங்கறிய கொண்டு வந்து காட்டுக்குள்ள வச்சு சாப்பிட்டுருக்கியப்பான்னு சத்தம் போட்டு இருந்திருக்காங்க. இப்போ சண்முகம் அந்த தாத்தாவையும் பாட்டியையும் தோட்டத்துக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள கவிதா தலைவிரி கோலத்தோட கால் ரெண்டையும் விரிச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருந்திருக்காங்க. கவிதா பயங்கர அக்ரஸிவா கத்தி இருக்காங்க. கவிதாவை யாராலுமே அடக்கவே முடியல. அந்த பாட்டி வீட்டுக்குள்ள வந்து கவிதாவை பார்த்ததுமே அந்த பாட்டிக்கு சாமி இறங்கிருது. கவிதாவை பார்த்து, ஏய் யார் நீ, சின்னஞ்சிறுசுக அதுக பாட்டுல சந்தோஷமா இருந்துச்சுக, அதுகளோட வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு முடிய கொத்தா பிடிச்சு இழுத்துட்டு வந்து வெளியே உட்கார வச்சிருந்திருக்காங்க. கவிதா கீழே தரையை பார்த்து குனிஞ்சுக்கிட்டே உருன்னு உரிமிக்கிட்டு, எனக்கு இப்போ ரத்த காவு வேணும், அதை கொடுத்துருன்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. நான் பசியோட சுத்திக்கிட்டு இருந்தேன், இவன் எனக்கு ரத்த வாடையை காமிச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டான், நான் இங்கிருந்து போக மாட்டேன்னு சொல்லியிருக்கு. உடனே பாட்டி, ஏய் நீ கேட்ட மாதிரி உனக்கு ரத்த காவு கொடுத்துறேன், அப்படி கொடுத்துட்டா நீ இங்கிருந்து போயிருவியான்னு மிரட்டி கேட்டிருந்திருக்காங்க. நான் போயிடுறேன்னு அது சொன்னதும் பாட்டி சண்முகத்தை பார்த்து ஒரு நாட்டு சேவல் ஒன்று பிடிச்சிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சண்முகம், பாட்டி தோட்டத்தில் நாங்களே சேவல் வளர்க்குறோம், அதை கொண்டு வரலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பாட்டி, அந்த சாவலை நீ எந்த சாமிக்கும் நேர்ந்து விடலைன்னா அதையே கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்க. சண்முகம் அந்த தோப்புக்குள்ள போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த சேவலை பிடிச்சு கொண்டு வந்திருக்காரு. அந்த பாட்டி அந்த சேவலை அறுத்து ரத்தம் சொட்ட சொட்ட தரையில போட்டிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல கவிதா உடம்புக்குள்ள இருந்து கருப்பு நேரத்துல ஒரு உருவம் மின்னல் வேகத்துல வெளியே வந்திருக்கு. ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு அந்த சேவலை தூக்கிக்கிட்டு சடார்னு மாயமா மறைஞ்சிருந்திருக்கு. இப்போ பாட்டி கவிதாவை தோட்டத்துக்கு வெளியே கூட்டிட்டு போய் 2 எலுமிச்சம்பழத்தை காலுக்கு அடியில வச்சு நசுக்க சொல்லி இருந்திருக்காங்க. கவிதாவும் பாட்டி சொன்னது மாதிரி 2 எலுமிச்சம்பழங்களை பாதத்துக்கு அடியில போட்டு மிதிச்சு நசுக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிருந்திருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு கவிதாவுக்கும் சண்முகத்துக்கும் எந்த ஒரு அமானுஷ்யமும் நடக்கல. 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.